முதல் வாசகம். உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வசனங்கள் 1 முதல் 2 முடிய மற்றும் 11 முதல் 18 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது: தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாள்களின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடறச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறித் திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதிப்பள்ளிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்துகொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நற்செய்திக்கு முன் வசனம். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். நற்செய்தி வாசகம். மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25. இறை வசனங்கள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்து இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து, செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள்: ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர்: மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள்.
ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையிலிருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை இந்த இறைவார்த்தை பகிர் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகமான நமக்கு சொல்வது என்னவென்றால், நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம், நல்லதை பார்க்கின்றவர்கள், நல்லதை பார்த்து அதனை ஆச்சரியப்படுகிறவர்கள், நல்லதை பார்த்து ஊக்குவிப்பவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் பிறருடைய குற்றங்களை கண்டு அந்த குற்றங்களை பெரிதாக பேசுகின்ற கூட்டம் பெரிதாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட காலத்தில் கடவுள் நமக்கு விடுகின்ற அழைப்பு என்னவென்றால், எல்லோரையும் நல்ல விதத்தில் பார்ப்பது, எல்லோரிடமும் அன்பாக பழகுவது, எல்லோரிடமும் அவருடைய நற்பண்புகளை புகழ்ந்து பேசுவது, இவை அனைத்துமே கடவுளின் செயலாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்கின்ற பொழுதும், ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அறிவை பகிர்கின்ற பொழுதும், நல்லது செய்ய தூண்டுகின்ற பொழுது கண்டிப்பாக நாமும் இறையாட்சியில் பங்கு கொள்ளும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் சுயநலம் மிக்கதாக இருக்கிறது, அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதே போல எப்பொழுதுமே தீமையை நினைக்கின்ற, பிறகு தீமை விளைவிக்கின்ற அந்த சிந்தனைகள் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றன. இதனை எவ்வாறு கடந்து செல்வது? கிறிஸ்து நமக்கு இந்த கடந்து செல்வதை பற்றி நமக்கு கற்றுத்தருகிறார். அதிலும் குறிப்பாக நல்லதை பேசி நாம் என்ன கொடுக்கிறோமோ அதை தான் நாம் பெறுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு கடவுளுடைய அன்பை கொடுத்து அன்பை பெறக்கூடிய பிள்ளைகளாகவும், நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல பண்புகளில் வளர்ந்து நல்லவற்றை பகிரக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முயற்சி செய்வோம். கடவுளுடைய அன்பை நாம் உணர வேண்டும் என்றால் நம்முடைய அனைத்து செயல்களும் நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். நன்மையை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற நன்மைகள் பலருக்கு பல வகையில் வெற்றி தந்து அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சி கூட்டுவதாக இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் இந்த நாளில் சிறப்பாக மன்றாடுவோம். பிறருடைய நன்மைகளை ஊக்குவித்து நன்மைத்தனங்களை வளர செய்து மீண்டுமாக இறையாற்றில் இணைந்து கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்று வாழ்வதற்கு தேவையான வரங்களை வேண்டி இந்த நாள் முழுவதுமாக நாம் தொடர்ந்து இறைவனை பிரார்த்திப்போம்.